மகேஷ் தன்னுடைய பைக்ல நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். கிராமத்துக்குள்ள போறதுக்காக வண்டியை திருப்பினான். அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்தது. அந்த நேரம் அந்த வழியா ஒரு பொண்ணு கையில குழந்தையோட வந்துகிட்டு இருந்தா. அவளை பார்த்துட்டும் மகேஷ் வண்டியை நிறுத்தி அவகிட்ட பேசினான். இதாம்மா, நான் ராய்ப்பூர் தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப இருட்டா வேற இருக்கு. பைக்ல உட்காரு, நான் வேணா உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஆமா, நீ எந்த கிராமத்துக்கு போகணும்? ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம நடந்து போய்கிட்டே இருந்தா. ரொம்ப தூரம் அவனை விட்டு போயிட்டா. இந்தம்மா, என்னை பார்த்து பயப்படாத, நான் ஒன்னும் கெட்டவன் இல்லை. அப்பவும் அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லல. மகேஷ் பைக்குடைய ஹார்னை அடிச்சான். அப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா. அந்த நேரம் கையில இருந்த குழந்தைய மகேஷ் கிட்ட தூக்கி போட்டா. மகேஷ் குழந்தைய பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். அந்த குழந்தை கண்ணை விழிச்சுக்கிட்டு பாதி உடம்பு இல்லாம பயத்துக்கு கீழே அறுபட்டு உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த பெண் திடீர்னு பேயா உருமாறினா. அவளுடைய வாயெல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருந்தது. இப்ப கூட்டிட்டு போடா உன்னோட ஊருக்கு, போடா. இந்த ஊர்ல இருக்கிற எந்த குழந்தையோ நான் விட போறதில்ல. கொன்னு ரத்தத்தை குடிக்கதான் போறேன். வேகமா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனா அந்த உருவம் அவனை பின்னாடியே தொடர்ந்து வந்தது. அவன் கிராமத்தை அடைஞ்சான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்ததும் யாருமே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனதும் அவனுடைய மனைவி ரீமா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றான். உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றதுங்க ஹாரர் ஃபிலிம் பார்க்காதீங்கன்னு? நான் சத்தியமா தான் சொல்றேன், அது உண்மையிலேயே பேய் தான். சரி, நானும் நிஜமா தான் சொல்றேன். இன்னையிலிருந்து வீட்டுல ஹாரர் ஃபிலிம் பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. கிராமமே ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த நேரம் மகேஷுடைய ஃப்ரெண்ட் அனில் வீட்டுல காலிங் பெல் அடிச்சது. அனிலுடைய மனைவி கோமல் காலிங் பெல் சத்தத்தை கேட்டு கண் விழிச்சா. பாருங்க, இந்த ராத்திரியில யாரு வந்திருக்காங்கன்னு. உன் பையன் இப்பதான் கத்தி கத்தி தூங்க ஆரம்பிச்சான். எனக்கும் இப்பதான் தூக்கமே வர ஆரம்பிச்சது. நீ போய் பாரு, என்னால எழுந்திருச்சு பார்க்க முடியாது. கோமல் கதவை திறந்து பார்த்தா. அதே அந்த பேய் கூட முயற்சி பண்ணும்போது கோமல் உள்ள வந்து நின்று அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த உருவம் கட்டில இருந்த குழந்தைய தூக்கிடுச்சு. குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. அழுதுகிட்டே இருக்காத, எப்ப பாரு அழறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க, இனிலிருந்து எப்பவுமே இது அழாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த ரத்தத்தை குடிச்சா செம்மையா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்ட அனில் கண் முழிச்சு எழுந்திருச்சு பார்த்தான். எதிரில பயங்கரமான உருவம் நின்ன உடனே கத்த ஆரம்பிச்சான். தன்னுடைய குழந்தை அந்த பேய் கிட்ட இருக்கிறத பார்த்து குழந்தைய பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அந்த பேய் குழந்தைய தன்னுடைய வாயில கவ்விக்கிட்டு அணில பார்த்தது. தன்னுடைய 2 கோர கைகளால அணிலுடைய நெஞ்ச பிளந்து அவனை 2 துண்டா கீழே தூக்கி போட்டு கோமலுக்கு நினைவு திரும்பி அங்க ஓடி வந்தான். அவ குழந்தைய வேகமா கீழே போட்டா. இதை பார்த்த கோமல் கோபப்பட்டு குழந்தைய தூக்கிறதுக்காக கிட்ட வந்தான். குழந்தைய தூக்கிறதுக்காக கீழே குனிஞ்சி குழந்தை மேல கை வைக்கும் போது அந்த பேய் தன்னுடைய கைகளால முதுகுல குத்தி கிழிச்சி அவளை 2ஆ பிளந்து போட்டுட்டா. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு மறைஞ்சு போயிட்டா. பொழுதும் விடிஞ்சது. ரீமா மகேஷ பார்த்து கேக்குறா, டீ போட சக்கரை இல்ல, பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வரங்க. ரீமா அனிலுடைய வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பார்த்ததும் ரீமா அலறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சா. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உள்ள வந்துட்டாங்க. கோமலையும் அனிலையும் இந்த நிலையில பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. கடவுளே, இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்களே. ரொம்ப பயங்கரமான யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும். ஒருவேளை குழந்தைக்காக கொலைகாரன் இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா? 2 பேரும் சேர்ந்து இவங்கள கொலை பண்ணிருக்காங்க. 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 2 பே
நம்ம எல்லாரும் இதுக்கும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். கிராம மக்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருக்கிற குழந்தை காணாம போய் அந்த இடத்துல ரத்தக்கரையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. இந்த விஷயத்த ஒரு முனிவர்கிட்ட எடுத்துட்டு போனாங்க. ஐயா, இந்த கிராமத்துல ஏதோ ஒரு கெட்ட ஆத்மாவுடைய சக்தி இருக்குங்க. யாரு கண்ணுப்பட்டுச்சோ நம்ம கிராமத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. நான் சொன்ன விஷயத்த நீங்க யாருமே ஒத்துக்கல. நான் காட்டு வழியா வரும்போது ஒரு பேயை பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஒரு குழந்தையோட பணத்தை கூட வச்சிருந்தது. மகந்த முனிவர் மகேஷ் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த பேயை ஓட்டுறதுக்காக. யார பலி கொடுத்தாலும் அதுக்கு போதாது. அதோடைய எண்ணமெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க மேலதான் இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. ஒருவேளை அந்த உருவத்து மேல நாம குங்குமத்தை கொட்டிட்டோம்னா அதோடைய சக்தியை இழந்து அது இனிமே எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இதை செய்யறதுனால எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகும். அந்த பேயும் மறைஞ்சு போயிடும். மகந்த முனிவர் சொன்ன இந்த விஷயத்த கிராம மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சடங்கை கேட்டதும் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா இந்த பேய் மேல யாரு குங்குமத்தை கொட்டுறது? யாரு உயிரை பணைய வச்சு போவா? அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ரோஹித் பேச ஆரம்பிச்சான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு வீட்டை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா வீட்டுடைய கதவுலையும் குங்குமத்தை கட்டி வச்சிருவோம். அது வேற எந்த வீட்டுக்கும் போகாது. ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு அந்த வீட்டுடைய கதவுல குங்குமத்தை கட்டி வச்சிருவோம். அப்போ கதவை அந்த பேய் தட்டும் போது அந்த கதவு மேல இருக்கிற குங்குமம் பூரா அந்த பேய் மேல பட்டுடும். அந்த பேயும் மறைஞ்சிடும். இவனோட இந்த யோசனைய கிராம மக்கள் சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. கிராமத்துல கடைசி வீட்டை மட்டும் விட்டுட்டு எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் குங்குமத்தை கட்டி வச்சிருந்தாங்க. குங்குமம் கட்டி வைக்காத வீட்டுக்கு மேல ரோஹித் சில ஆட்களோட மூட்டையில குங்குமத்தை வச்சுக்கிட்டு அந்த பேய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த பேய் அங்க வரல. எல்லாரும் அந்த பேய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேய் வரவே இல்லை. இப்படியே ராத்திரி நேரம் முடிஞ்சது. ஆனா அந்த பேய் வராததுனால மகேஷுடைய மனைவி ரீமா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்த்தா இந்த பேய் பயந்து ஓடுன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டு மேல கட்டின எல்லா குங்குமத்தையும் கழட்டிடலாமே. அதுவும் சரிதான். அதுவும் ரொம்ப நேரம் வேற ஆயிடுச்சே. எல்லாரும் வீட்டு முன்னாடி இருந்த குங்குமத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு வீட்டுல இருக்கிற குழந்தைங்க காணாம போய் எல்லாத்துக்கும் காரணம் ரீமா தான் நினைக்கிறேன். அவங்க தான் குங்குமத்தை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க? அவ ஒரு யோசனை தானே கொடுத்தா. அவ எதுக்கு உங்க வீட்டுக்கு வர போறா? நாங்க எங்க வீட்டுல தானே இருந்தோம். நேத்து ரீமா ஏன் கூட தான் இருந்தா. அது சரி, இவ்வளவு நாளாச்சு. உங்களுடைய குழந்தை எங்க போச்சு உங்க குழந்தை? இவ்வளவு விஷயத்தையும் கேள்விப்பட்ட மகத் முனிவர் ஒரு யோசனைக்கு வந்து ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சார். உடனே எதுவுமே பேசாம ரீமாவோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். கூட ரோஹித்தும் நடந்து போனான். மகந்த முனிவர் மகேஷோட வீட்டை அடைஞ்சாரு. வீட்டுக்குள்ள போனாரு. கட்டிலையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டில கொஞ்சம் நகர்த்தினாரு. கட்டிலுக்கு கீழே படிக்கட்டோட ஒரு வழி இருந்தது. அந்த வழியை பார்த்து அதுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு. உள்ள ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏன்னா அவர் அங்க பார்த்தது இறந்த குழந்தைகளுடைய சடலத்தை. எல்லாம் துண்டு துண்டா சிதறி கிடந்தது. அப்போ ரீமாவும் உடனே அவ பேய் உருவமா மாறினார். என்னடா பூசாரி, நீ என்னோட கதை கட்டலான்னு பாத்தியா? நான் உன்னை சாகடிக்க போறேன். உன்னோட கதையை நான் முடிக்க போறேன்டா. கேளு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் நான் சாகடிக்கத்தான் போறேன். யாராவது தடுத்தா சும்மா இருக்க மாட்டேன். எவனையும் உயிரோட விட போறதில்ல. நான் கண்டிப்பா எல்லாரையும் சாகடிப்பேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த பேய் மகத் முனிவரை கொலை பண்றதுக்காக கிட்ட கையை நீட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப ரோஹித் தன் கைகள்ல இருந்த குங்குமத்தை அந்த பேய் மேல தூவினான். அந்த பேய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்க வேகமா இன்னும் நிறைய குங்குமத்தை தூவினான். அப்போ உடம்பு பூரா தீப்பிடிக்க ஆரம்பிச்சு அதோடைய உருவம் கருகி அதே இடத்துல மறைஞ்சும் போச்சு. கிராம மக்கள்
சந்தோஷத்துல மகந்த் முனிவருக்கும் ரோஹித்துக்கும் நன்றியை சொல்ல ஆரம்பிச்சாங்க.